பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்பதாக. நிலைமையில் நிலைத்திருங்கள், ரிமைன் இன் த சிச்சுவேஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே என்று சங்கீதம் 62:11 கூறுகிறது. அதுபோல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 2 இடங்களில் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7:24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தில் நிலைத்திருக்கிற குணாதிசயம் காணப்பட வேண்டும். சபையை தெரிவு செய்து மீண்டுமாக சபையை மாற்றி நிலைத்திருக்காத சுபாவம் நமக்கு காணப்படலாகாது. நிலை மாறுகிறவன் தடுமாறுகிறவன் என்றார் ஒரு ஊழியக்காரர். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று கூறினான். பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கென்று என்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரோ, எந்த தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ, எந்த அளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அவற்றில் உறுதியாய் நிலைத்திருங்கள். மற்றவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட வேலையை கொடுத்திருக்கிறார், நானும் அந்த வேலைக்கு முயற்சிக்கப் போகிறேன் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வியர்த்தமாக்காதிருங்கள். அதுபோல மற்றவர்கள் ஆராதனை நடத்துகிறார்கள் என்று சொல்லி நானும் அந்த ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி உங்கள் அழைப்பை நீங்களாகவே மாற்றாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆராதனை செய்யும் ஊழியத்தை கொடுத்தால் ஆராதனை செய்யும் ஊழியத்தில் நிலைத்திருங்கள். ஜெபம் செய்யும் ஊழியத்தை கொடுத்தால் ஜெபம் செய்யும் ஊழியத்தில் நிலைத்திருங்கள். பிறர் செய்வதை செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த வரத்தை வீணாக்குவதற்கு சமம். நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்கள் மகன் வீணடித்தால் உங்களுக்கு கவலை இருக்கும் அல்லவா? அதுபோல தான் கர்த்தர் கொடுத்த வரங்களை வீணாக்கும் போது ஆவியானவர் துக்கப்படுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று ரோமர் 12:3 கூறுகிறது. மிதமின்றி ஊழியம் செய்வதும் கர்த்தருடைய அழைப்பில் நிலைத்திருக்காமல் இருப்பதற்கு சமம். தேவன் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று சொல்லாதிருங்கள். ஒருவருக்காக ஜெபிக்கிறேன் என்று வாக்களித்துவிட்டு அவர்களை மறந்து போவது மாய்மாலம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட செயலும் மிதமின்றி செயல்படுவதற்கு சமம். ஆகையால் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த அழைப்பில், உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வீட்டில், உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாகனத்தில், உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த பட்டணத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் நண்பர் பெங்களூரு பட்டணத்தில் வீடு கட்டி அங்கே குடியேறிவிட்டார் என்பதற்காக நீங்களும் அங்கே போக வேண்டும் என்று எண்ணாதிருங்கள். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கென்று என்னென்ன கிருபைகளையும் வரங்களையும் நீர் கொடுத்திருக்கிறீரோ அதில் அவர்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் என்று வேதம் சொல்லுகிறதே. இவர்கள் நிலையற்றவர்களாய் அல்ல, நிலைத்திருக்கிறவர்கள் என்ற பெயரை பெறும்படி கர்த்தர் உதவி செய்யும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.